குட் ஈவினிங் செஃப் திவு. மீண்டும் மீண்டும் இந்த கிச்சனுக்குள்ள இருந்து எடுக்கிறேன்னு என்னை பத்தி கேவலமா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு ஏதோ புது ஐட்டம் இருக்கா, நோ நான்வெஜ். அது வரைக்கும் நாங்க வந்து சந்தோஷமா சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ஸ்கின் ப்ராப்ளமா இருக்குதுங்க, அதனால நான் வந்து நான்வெஜ் எடுக்கிறது இல்லை. அதாவது இவ வந்து தெய்வ குழந்தை. உங்க காமி மூஞ்ச காமி. இவ வந்து தெய்வ குழந்தைன்னு இவங்க அம்மா அப்பா, மாமா இல்ல அம்மா வந்து பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமா உங்களே சொல்ல செருப்பு பிஞ்சு போகும், அத்தை மட்டும் தான் சொல்ல பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் இங்கே வந்து என் கூட சேர்ந்து ஃபுல்லாக கவிச்சு திங்க ஆரம்பிச்சு இப்போ திடீர்னு இங்கே வந்து கிளைமேட் சேஞ்சு, இந்த கோல்டுலேருந்து ஹாட் ஆகுற இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மளும் கம்மியாக சாப்பிட்ணும். ஒரு வாரம் ஃபுல்லாக சிக்கன் ப்ரான் அடித்தோம்னா அது உடம்புன்னு ஒன்று இருக்குது இல்லை, எனக்கு தெரியலங்க. அது இப்போ பிப்ரவரி மாசத்துல இருந்து தான் அது என்ன பண்ணேன். சரி 48 நாள் நாங்கள் இதாக இருந்தோம் இல்லையா, அது எல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், சிக்கன் எறா மீன் கையில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் டஸ்ட்பின் மாதிரி பிளக்கு பிளக்கு பிளக்குன்னு உள்ள போட போய் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த 2 வாரம் எனக்கு எதுவுமே தெரியல. அடுத்தாப்புல மறுபடியும் சிக்கன் எடுத்து நான் நார்மலா சாப்பிடுறேன். அப்பத்துல இருந்து உடம்பெல்லாம் ஃபுல்லா எப்ப சிக்கன் சாப்பிட்டாலும் ஈச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒரு நாள் தான் ஈச்சிங் இல்ல, நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்பயும் அது இப்ப நேத்தும் அப்படிதான் இருந்தது. சரி நம்ம இந்த ஒரு மாசம் வரையும் நான் சிக்கன் எதுவும் எடுக்கல, சரி நீ ஏதாவது சாப்பிடு அப்படின்னா அதுக்கு ஒரு பொடி போடுறான். அது எப்படி சாப்பிடாம நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? நடிக்காத. அது வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு பிரிவினையே இருக்கக்கூடாது பாப்பா, தெரிஞ்சுக்கோ நீ. அதனால இவ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ல இறங்கிட்டா. சோ வாரம் புதுசா ஒரு டிஷ்ஷா கண்டுபிடிச்சிட்டு இருந்தா. இந்த நீங்க பாக்குற இந்த கொண்டக்கடலை ஐட்டம்ங்கிறது நம்ம கோயில்ல தருவாங்க. இந்த ஐட்டத்தை இவ வேக வச்சு 2 நாள் ஆச்சு. நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கு கைஸ். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துர்க்கேன். 2 நாள்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. 2 நாள் ஆச்சு. 2 நாள்லாம் இல்ல. ஆமா 2 நாள். நானும் சொன்னேன். அது என்ன பண்ணன்னு தெரியலங்க. இவன் நான் வேக வச்சுட்டேன். நான் காலையில இவன் என்ன சொன்னா, நான் வந்து காலையில தோசை இட்லி அப்படி தராத, நான் தோசை சேர்க்கவா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வேணாம், அதனால இப்படி எனக்கு சுண்டல் தான். வெறும் வெள்ளை சுண்டலுமே பண்ணிட்டு இருக்கணும்னா நான் என்னங்க பண்ண முடியும்? அதனால சரி இந்த சுண்டல் பண்ண காலையிலேயே என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னா நான் வேற வச்சுட்டேன். இவன் சாப்பிடவும் மாட்டான். சரி தேங்காய் போட்டு தரலாம் அப்படின்னா அதுவும் சாப்பிடல. அப்போ நான் வந்து யோசிச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தா வடை மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இந்த கழுதை எப்படி வேணா சாப்பிடும். சரிடி நல்லா இருக்கு. அதாவது இவங்க செய்யறதெல்லாம் சாப்பிட்டா நம்மள கழுதை என்பார்கள். பரவாயில்ல பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இது நல்ல புரோட்டீன் தான். அது கூடவே கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பதிலா ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணலான்னு பார்த்தா இதெல்லாம் நியாயமே இல்லை சத்தியமா. ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு ஒரு வடை அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கூட பண்ணலாம், நான் பண்றேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்றேன். ஆனா வடையா கட்லட்டா இல்ல ஏதோ ஒண்ணா என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் கட்லெட். ஓகே எனக்கு தெரியல. நல்லதுங்க. இது வந்து நிறைய புரோட்டீன் நிறைய அதெல்லாம் சரி பாப்பா. கேரட் வந்து நல்லது. அப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோவும் நல்லது. இது வந்து உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தான். எஸ் எல்லாமே தனித்தனியா பெனிஃபிட். அதெல்லாம் சேர்த்து ஒரு ஐட்டம் பண்றியா? அது என்னது? வடை. பிளாக் சென்னா வடை. பிளாக் சென்னா வடையில ஏன் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துச்சு? ஒரு திக்னஸ்க்கு. சரிதான். அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பிராங்கா சொல்ல போணும்னா ஸ்வீட் பொட்டேட்டோ 2 உண்மை என்னன்னா வெள்ளை கடலை வாங்கும் போது இந்த கருப்பு கடலையும் வாங்கிட்டா. வெள்ளை கலரை செலவாயிருச்சு, கருப்பு கடலை செலவாகல. ஸோ அதை வேக வச்சுட்டா. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ செலவாகலை. ஸோ வீட்டில் உள்ள அனைத்து செலவாகாத பொருட்களையும் ஒன்றாக அரைத்து வடையோ கட்லெட்டோ ஒரு மாவாக உருவாக்கி உள்ளார். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. ரீல்ஸ் தேய்ச்சிட்டு இருப்பாங்க நைட் ஃபுல்லா. ரீல்ஸ் தேய்ச்சிட்டு பாப்பா எனக்கு வந்து இனிமேல் இப்படியே எனக்கு வந்து கட்லெட்ல வேண்டாம், எனக்கு வந்து சாலட் மாதிரி பண்ணி தரது என்ன வேணாலும் தான் எல்லாமே ஓகே பாப்பா எல்லாமே. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், இவனை நம்பி நான் லூஸ்ல எல்லாமே வாங்கினேன். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. சரி சொல்லு. ஒயிட் சென்னா, பிளாக் சென்னா, அதுக்கப்புறமா அந்த ஒரு சில ஐட்டம்ஸ்ல காராமணி, வெள்ளை காராமணி, அதுக்கப்புறமா அந்த ஒரு சில பேர் வேற தெரியல, கிட்னி பீன்ஸ், அது எல்லாமே நான் வாங்கி வச்சேங்க. வாங்கி வச்சுட்டு இது காலையிலேயே இதுவா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா நான் என்னங்க பண்றது? ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு மேல நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அதுல இருந்து வண்டு வேற வருது. அதுல ஜலிச்சு நீங்க வேற வெயில் வந்து 7 to 10 வரையும் தான், அதுக்கப்புறமா வரவே வராது. அதுவும் சுள்ளுன்னு கொஞ்சம் வெயிட்
வெயிட் பண்ணு, இந்த வந்துருவான்ல சம்மரு, அப்புறம் என்ன ஃபுல்லா வெயில். வராதுங்க, நான் எழுந்திக்கிறதே 10 மணினா என்ன பண்ண முடியும்? ஆமா, அது ஒரு உண்மை இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு நாங்க நீங்க பார்க்க போறது என்னன்னு சொல்றதுக்கு பாப்பா நான் இதை பிளாக் சென்னா வடைங்க. ஓகேங்க, வெல்கம் டு டிடிஸ் சொல்லுக்குட்டா. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க சேனலுக்குள்ள. கை வைக்கவே இல்லை பத்தியா நீ? மறந்தே போச்சுடா. ஒரு வழியா தேவையான பொருட்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் இது என்னவா வரும்னு எனக்கு தெரியல கைஸ். அதான் சொல்ற போறேன். ஓகே ஓகே, உன்னோட கான்ஃபிடென்ட் லெவலை நான் என்னைக்குமே அப்ரிசியேட் பண்றேன். நீ கண்டினியூ. நீங்க பண்ணி பாருங்க, டேஸ்டா இருக்கும். அது வந்து அதெல்லாம் வேணுமா செல்லம்? நம்ம முதல்ல பண்ணி பார்ப்போமே. வாங்க போலாம். கடலை எடுத்துக்கோங்க, 2 கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. நான் 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம எப்படி வடையை நம்ம எதில் போடுவோமோ அதே மாதிரி ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா அதே 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறமா இது வந்து ஒரு காஞ்ச மிளகாய். நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் நீ அது ஃபார்மாலிட்டி போடு. நீ இப்போ போடுறதெல்லாம் முறைப்படியா போட்டுக்கிட்டு இருக்க. போடு, கையில் கிடைப்பதை போடு. அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், அப்புறமா 2 கிராம்பு, அப்புறமா குட்டியா போதும் பட்டை. ஏன்னா இதுக்கு அப்புறமா நிறைய போட்டோம், ஒரு பெருசா போட்டோம்னா இதாயிடும், அதனால இவ்வளோண்டு போதும். அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து போடணும். நான் காலையில இஞ்சி பூண்டு சும்மா சதைச்சேன், அதுவே கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டுக்கணும். எப்பவுமே இதை போட்டு அரைச்சி பார்க்கலாம். அப்புறம் கேரட்டு, வெங்காயம், இங்க ஒரு ஐட்டம் வேற. எனக்கு பயமே இவனை பார்த்து தான். ஸ்வீட் பொட்டேட்டோ இனிக்காதா? வடைன்னா காரமாலாம் இருக்கும். ரெண்டும் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்குன்னு சொல்றியா? செஃப்ங்கிறனால ஒன்று நம்பணும் நான். நீ நிஜமாவே எம்காம் படிச்சதுக்கு பதிலாக செஃப் படிச்சிருந்தீங்கன்னா என் வாழ்க்கையாவது நல்லா படிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு சில பேர் அவ்வளவு கேட்டரிங்கா அதெல்லாம் படிக்காது, அதெல்லாம் வேண்டாம், அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு குக்கிங்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் நிறைய தெரியுது. அவங்க குக்கிங்கோட ஈடுபாட்டெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்காச்சு. அதில் வந்து கேரட் போட்டிருக்காங்க. செஃப் வாயும் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, டேஸ்ட்டு பார்க்குறேங்கிற பேரில் அவள் கொஞ்சம் லவட்டிகிட்டு இருக்கா இடையில. அது என்னது? இது வந்து கொஞ்சம் கையிலேயே இப்படி போட்டு பிசைஞ்சா நல்லா. அப்புறம் இதுக்கு மிக்ஸி உன்னை பார்த்து கேட்கல? என்னை பார்த்தா லூசிக் மாதிரி இருக்குதான்னு கேட்காத மிக்ஸி உன்னை பார்த்து. இல்லை எனக்கு ஓகே. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னடி எடுத்து போயிட்டு தானே யோசிச்சுடி வேணா முடியே. சரி போடு நல்லா இருக்கும். சரி போடு. இனிமே வேணான்னு சொன்னா என்ன செருப்புகள் செடி செஞ்சுட்டு டேஸ்ட் பாக்குற செஃப் தான் பாத்திருக்கீங்க. செய்யும் போதே டேஸ்ட் பாக்குற செஃப் இங்க தான் இருக்கா. இதுல இருந்தே தெரியும். இதுல வந்து நான் மறந்துட்டேன் பேசும்போது. உப்பு போடுங்க. சூப்பர் போட்டு. இவன் செய்யறத வீட்டுல செஞ்சு பார்க்காதீங்க. ஆனா அந்த பயோட்டின் லெட்டை பத்தி சொல்லி ஆகணும். அது வந்து சூப்பரா இருக்கு கைஸ், ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆமா, ஆனா இது மட்டும் நாங்க எங்களோட சொந்த இது, எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஏங்க இல்லைங்க, நீங்களே சொல்லுங்க நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இப்ப ஏன்னா பெரிய எருமை மாடு இதுவே சாப்பிட மாட்டேங்க, அப்புறம் குட்டி குழந்தைங்களாம் எப்படி சாப்பிடும்? இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அண்ணனை பேச்சு வாக்குல எருமாடுன்னு சொன்னியோ. கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இதை ஃபர்ஸ்ட் ஆனா செஞ்சிருங்க அப்படின்னா பெரியவங்க முதல் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க. நல்லதுங்க உடம்புக்கு. அதுவும் நாங்கள் வந்து புதுசாக கட்டர் வாங்கியிருக்கோம், அதனால என்னோட வேலை கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா இதுக்கு மொத்தமாக இந்த சைஸ்லையும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலையும் என்னை வெட்ட சொன்னால் நான் எங்கே போவேன்? இல்லை, இதை கண்டுபிடித்த ஒரு மகானுக்கு நன்றி. ஆமாம். உப்பா? உப்பு தேவையான அளவு. அது உனக்கே தெரியாது. உப்பு ஓகே. போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, தண்ணி விட்டுரும். அப்படி தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரைஸ் குள்ளார போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம ஏதோ ஒரு வடை செஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி தானே பண்ணோம். நீ செப்பு கிடையாதுடி, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் கேர்ள். இது பாருங்க, இப்படி நம்ம வரும் போதே அந்த ஒரு திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த திக்னஸ்ல தான் நம்ம வந்து கட்லெட்டாவோ. ஏய் வடைன்னு தானே சொல்லிட்டு இருந்த. நான் கட்லெட்டு தான் சொன்னேன். நீங்க பாக்குற நீங்களே வெறுத்து போய் என்ன திட்டிடுவீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கட்லெட்டாவும் பண்ணலாங்க, எனக்கு வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற.
வடை இல்லை திரும்ப தின்னு பார்க்காதடி. ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்லாதீங்க, என்ன பழக்க தோஷம். இவன் வேற கேமரா வேற எடுத்து வச்சுட்டா, நான் ஒன்றும் பண்றது வழி இல்லை. ஸோ அடுப்பில் எல்லாம் வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, நாங்கள் எண்ணெய் ஊற்றல, தடவி இருக்கோம். ஏன் பாப்பா? ஸோ மாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டா ஒரு வழியா. ஆனால் ஒன்றுங்க, நான் எல்லா குக்கிங் வீடியோலையும் சொல்கிற ஒன்று தான், ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி பைத்தியக்காரியாக இருந்தாலும் எண்டிங்கில் ஏதோ ஒன்று பண்ணி அது மேட்சப் பண்ணிடுறாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல. எல்லா பெண்களும் அப்படிதாங்க. எல்லா பெண்களுமா? எல்லா பெண்களும் அப்படிதான். ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கிரிப்னஸ்க்கும் நல்லா வரும். கிரிப்னஸ் சொல்லு. இதுக்கு தான் உன்னை எல்லாம் அப்ரிசியேட் பண்றது இல்ல, கொஞ்சம் திக்னஸ்க்காக. ஓகேவா? பிடிக்கும் போது நல்லா அப்படி இருக்குல்லையா, அதுக்காக. சரி ஃபார் த இன்டரப்ஷன். யாரோ இருக்கு கால் பட்டாங்க. ஏதோ பெஸ் கண்ட்ரோலா ஆப் கைசே ஜி அப்படிங்கறாங்க. சரிங்க, நம்ம உள்ள வரலாம். மாவு போட்டு எதிச்சு இதெல்லாம் பருப்பு போட்டு வரணும் இல்லையா, வரவிட்டு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளோர் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வரும்போது, நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஜெய் ஜக்கம்மா போடுச்சலோ முருகா. ஐயோ கட்லட்டோ. இதுல வந்து கட்லட் ஒரு சில பேர் மைதால நல்லா தண்ணி ஊத்தி ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் கிரம்ஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு சரி ட்ரை பண்ண வேணாம். என்ன தெரிஞ்சிட்டு போகுது. அப்ப அப்படிதான் புது அடுப்புல பழைய தட்டி உட்கார மாட்டேங்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து நீங்க வீட்டுல பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க அது எப்படி மெத்தட் நான் பண்றது கரெக்டா, இதுதான் மெத்தடா, இல்ல இது கூட இன்னும் இன்கிரியன்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. எஸ் ஆஃப் கோர்ஸ். என்ன திட்டுறீங்க அப்படின்னா பர்சனலா டிஎம் பண்றேன். பர்சனலா ஆல்ரெடி வந்து நிறைய பைத்தியக்காரி இப்படி பண்ணி தராதடி. இல்ல அப்படிலாம் இல்ல, யாரும் இது வரைக்கும் அவளை எதுவும் சொல்லலை. ஏன்னா பண்றது நிஜமாவே நல்லா இருக்குது. என்ன இதை ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானும் தான் பண்றேன். இது எப்படி எனக்கு தீக்கிறதுனோ தெரியல, வேஸ்டாவும் போயிடும். சரி நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னா பண்ணி புருஷனையும் ஏமாத்தலாம், குழந்தைங்களையும் ஏமாத்தலாம். இங்க என்னைய தாங்க திருப்பி ஏமாத்துறான். இது நான் கூடயே இருக்க போய் இது கொண்டக்கடலன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னு வைங்களேன் ஏமாத்தி கொடுத்துருவான். ஆமாங்க, இன்னைக்கு மட்டும் சாட்டர்டே அவன் வேலைக்கு போயிருந்தான்னு வைங்களேன், ராஜாகம் தான் நான் வைக்கிறது தான் சட்டம். டேய் இதுடா சோயா, இது வந்து சிக்கன் கட்லெட். சோயாலயே இப்படி பண்ணலாம், நான் வந்து பார்த்து வச்சிருக்கேன். எங்கேயோ போயிட்டு இருக்கல நீ, எங்கேயோ போய்கிட்டு இருக்க. போது பேசிக்கிட்டே போட்டுக்கின்னு சட்டி நிறைஞ்சிரும். எண்ணெய் கம்மியா தான் ஊத்திருக்கோம். இது வந்து ஆயில் லோல வச்சுக்கணும். ஆமா, ஆயில் கம்மி. அவங்க பாக்குறவங்க கேட்பாங்க, இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட கேஸே இல்லை, நீங்கள் விதவிதமாக செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ ஓரளவு செட்டில் ஆகிருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கப்பலை. நல்லா ஆயிரும், செட்டில் ஆயிருந்தால் நாங்களும் டெய்லிக்கும் பார்க்குறோம். பட் ஆனால் அது எப்படி சொல்கிறதுனே தெரில. ஏன்டி ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், அங்கேயும் இங்கே என்னடி தவளக்கா தவற மாதிரி தாவின்னு இருக்க, நான் மறந்துடுவேன்ல. ஸோ அதனால் இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆக போகுது. செட்டில் ஆயிரும் நம்புவோம். நோ வார் சே பீஸ். இது இவ பீஸ்லாம் இல்லைங்க. எவன் எப்படி கேஸ் கிடச்சா என்ன, குண்டு விழுந்தா நான், எனக்கு என் கட்லெட் ஒழுங்காக வரணும். அந்த மூஞ்சில அந்த வெறிய பாத்தியா, அந்த எடிட்டர் அந்த வந்து சந்திரமுகில காசு அப்படின்னு சொல்லி வந்து ஓகே, இது டேஸ்டிங் டைம்ல வந்து பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் பண்ணுங்க. இது வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர், வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட அது செஃப் வெங்கட் பட் சார் போட்டிருக்காரு அவர் இது மாதிரி. ஆனால் இது ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டதில்ல. ஆனால் நான் அது எப்போவுமே செஃப் திவுவோட டச் ஒன்று இருக்குமே, அப்புறம் நான் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஒரு வழியாக அக்கா வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இங்கே வந்து பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து குண்டு குண்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒல்லியாக இருக்கிறது. ஒல்லியானா இந்த வித்தை வந்து சொல்கிறேன்.
ஸோ இந்த குண்டா இருக்கிறதெல்லாம் வந்து உள்ள வேகலைன்னு சொல்லி ஒல்லியா போட்டிருக்கா. இந்த 2 மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து தலைக்கு காய்ச்சுற எண்ணெய் கிடையாது, அதில் வந்து வடை சுட்டு பழகியிருக்கா. பட் ஆனால் அந்த மெத்தடு ஊற்றிக்கிச்சு. அதனால ஒல்லியா செஞ்சது இன்னும் கொஞ்சம் ஒல்லியா செய்யலான்னு சொல்லி மனசை கன்வின்ஸ் பண்ணியிருக்கா. ஆமாங்க. பட் ஆனால் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஏர் ஃப்ரையரில் செஞ்சால் இன்னும் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் வேணாம், ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணி பாருங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே அதுல செய்வாங்க. நாங்கள் இன்னும் ஏர் ஃப்ரையர் அளவுக்கு அப்கிரேட் ஆகாதனால இன்னும் நாங்கள் அது பேர் என்னடி இண்டக்ஷன் ஸ்டவ் கூட இல்லைங்க, கேஸ் ஸ்டவ்வில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, அதுலேயே இவ்வளோ தெறிக்கல் வெடிப்புகள் இருக்குன்னா ஏர் ஃப்ரையர் கிடைச்சா வீட்டை வெடிக்க வச்சிருவோம், வேறு ஒன்றும் நடக்காதுங்க. ஸோ இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. ஒரு சின்ன வார் அப்டேட் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன டேட்டு? 15. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஓகே, 15th மார்ச்சில் இருக்கும். வாரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 17 டேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாட்டர்டே. 16-17 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ துபாயில் என்ன இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா வழக்கம் போல் கம்மியான ஃப்ளைட்ஸ் தான் வந்து மூமெண்ட்ஸில் இருக்குது. டெய்லி லைஃப் ரொட்டீன் லைஃப் போய்கிட்டு தான் இருக்குது. இம்பேக்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி இங்கே நடக்கிற வார் இந்தியாவுக்கு இம்பேக்டாக இருக்கோ அதோட ரிவர்சபிளாக இங்கேயும் இம்பேக்டாக இருக்குது. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் நாங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். மெயினாக தக்காளி, வெங்காயம். ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இன்னும் மூடி தான் வச்சுருக்காங்க, இன்னும் அவங்க திறக்கல. இப்போ கேஸ் அதெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை, எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஹோப்ஃபுல்லி அது வந்து ஏன்னா இங்கே காய்கறினா இல்லைன்னா கூட ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஊரில் வந்து கேஸ் இல்லைன்னா சுத்தம், கேஸ் பெட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க என் மாமியார் வந்து ஆல்ரெடி ஒரு இண்டக்ஷன் வாங்கிட்டாங்க, ஆஃபரில் வந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எல்லாராலையும் அதை பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாயிரும் கேஸ் கிடைக்கலன்னா. எல்லாமே கூட சீக்கிரம் முடியணும் அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம். இவளோட கண்டுபிடிப்பு கூடிய சீக்கிரம் நிற்கணும்னு, நல்லபடியாக வரணும்னு ப்ரே பண்ணிப்போம். நிற்க வேணாம், நின்னா புதுசாக சாப்பிட முடியாது. எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. நார்மலா போறதுலயும் கொஞ்சம் அலாரத்தோட நார்மலா போயிட்டு இருக்கிறோம். ஒரு சில டைம் அலாரம் வருது. நேத்தும் வந்துச்சு, நேத்து 2 வாட்டி காலையில அப்படி வந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனாலும் சேஃபா தான் இருக்கும். ஆனா அடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நிறுத்தினாங்கன்னா நார்மலா ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரம் எதிர்பார்ப்போம். பீஸ். ஸ்டே டியூன். என்னது ஸ்டே டியூன்டுன்னு சொன்னாங்க, வேற ஒண்ணு. பாய். மண்டபத்திரம் கைஸ். ஏன் மண்டபத்திரம்னு கேக்குறீங்களா? ஏன்னா நிஜமாவே மண்டபத்திரம் அவன் குண்டு போட்டுலான்னு இருக்கான்.